ஹாய் மக்களே, 60 வயசுலேயும் நம்ம ஃபேஸ் வந்து சுருக்கமே இல்லாமல் க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு இந்த இலை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும். செம்ம சூப்பராக நமக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுற ஒரு இலையை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையுமே குறைச்சி, நம்மளில் ஒரு சிலருக்கு ஃபேஸில் அலர்ஜி இருக்கும், அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸில் வீக்கங்கள் கூட இருக்கும், அதை எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி சுருக்கங்கள்லாம் சரி பண்ணி சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா? ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும், கொய்யா இலைகள் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5-6 இலைகளை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலசான இலைகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இலைகள், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இந்த இலைகளை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் அலர்ஜி பிரச்சனை இருந்தாலோ அல்லது முகப்பருக்கள் அதிகமாக வந்தாலோ முகத்தில் டேன் ஏற்பட்டாலோ எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்ல இளமையாக வச்சுக்கும். அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த கொய்யா இலை. யாருக்குமே பெரும்பாலும் தெரியாது இந்த இலை வந்து இந்த அளவுக்கு மேஜிக் பண்ணோம் அப்படின்றது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய இலை தான் இது. நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸை நல்லா பளிச்சுன்னு மாற்றி தரத்துக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த கொய்யா இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த இலையை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதனுடைய ஜூஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா பாயில் ஆனால் போதும். இதனுடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். இந்த இலையோட எசன்ஸ் எல்லாமே இதில் வந்து இறங்கிருங்க. அப்புறம் நம்ம சுகர் வந்து சேர்த்துருக்கிறதுனால அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம இதை வந்து க்ரீம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம வந்து டெய்லியும் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்துக்கு 3 டைம் மட்டும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஃபேஸ் வந்து நல்லா இளமையாக இருக்கும். சுருக்கங்கள் எல்லாம் குறைச்சிருங்க. நிறைய பேத்துக்கு தோல் சுருக்கம் இருக்கும். ஃபேஸை பார்த்தா ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படி தெரிவாங்க. என்னென்னா நம்ம தோல்லாம் சுருங்கிறதுனால அந்த மாதிரி தெரியும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு நம்ம வயசை வந்து 10 வயசு குறைச்சது மாதிரி காட்டும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் போட்டிருக்கிற சக்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இந்த இலையும் நல்லா வந்து வெந்து வரணும். அப்போ தான் இதோட எசன்ஸ் வந்து இதில் இறங்கும். அந்த இலையோட கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ நல்லா நமக்கு எசன்ஸில் வந்து இறங்கிருச்சு. இந்த இலையிலேருந்து ஜூஸ் எல்லாம் நமக்கு இறங்கிருச்சு. இதை நம்ம குடிக்கவும் கூட செய்யலாங்க, ரொம்ப நல்லது. சுகர் சேர்க்காமல் நம்ம இதை வந்து பாயில் பண்ணி இந்த இலையை ஒரு நாளைக்கு 5 இலை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்பொழுது சுகர் கூட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படி நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும்.
இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த இலைகள்லாம் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம கீழே போட்டுடலாம். இந்த தண்ணி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணாமல் 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணி மட்டுமே நீங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சுருக்கங்கள்லாம் நல்லாவே குறைச்சி கொடுக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க. அதாவது பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ரேஷன்லலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த பச்சரிசியை தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இதை எடுக்க வேண்டாம். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பச்சரிசியை நல்லா அரைச்சி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இந்தளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா சலிச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேனை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பச்சை அரிசி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொய்யா இலையோட தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு சிலருக்கு தூங்கி எழுந்தவுடனே முகம் பார்த்தா புஷ்ஷுன்னு வீங்கியிருக்கும், பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த ஃபேஸில் உள்ள வீக்கத்தனம் நல்லா குறைச்சி கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா இளமையாக காட்டுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொய்யா இலையோட க்ரீம் வந்து. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வரும். இதில் நம்ம சேர்த்துருக்கிறது சுகர், அப்புறமேட்டு கொய்யா இலை, அப்புறமேட்டு பச்சை அரிசி, அவ்வளவுதான். கண்டிப்பாக இதில் வந்து பச்சரிசி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து பயன்படுத்த வேண்டாம். பாருங்கள், நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சிடும். சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை வந்து நீங்கள் 15 டேஸ் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. வாரத்துக்கு 3 நாள் போதுமானது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமாக வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அப்படியே எடுத்து கீழே வச்சாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நாம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம்.
எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக இந்த க்ரீம் வந்துடும். இதை அப்படியே நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மிக்ஸ் பண்ண நல்லா வந்து ப்ளஃபியாக வரும். இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்போ நான் இதை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டும் காட்டிடுறேன். எப்படி என் ஃபேஸ் நல்லா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த க்ரீமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம க்ரீம், பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா க்ளாஸியாக இருக்கும், நம்ம ஃபேஸே அப்படி சேஞ்ச் ஆகிடும். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க. க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து சும்மா நீங்கள் கையிலேயே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிட்டா போதும், நிறையாலாம் தேவையில்லை. இப்போ நான் கொஞ்சம் தான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸை உடனே கூட வாஷ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணலாம். நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின், டெய்லி யூஸ் பண்ணலாம். மசாஜ் கொடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கிரும், கண்ணுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்கிற ஃபேஸு. உடனே நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடணுன்ற அவசியமே இல்லை. அப்படியே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நினச்சாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெறும் 5 மினிட்ஸ் மட்டும் தான் விட்டோம். ஃபேஸை வந்து துடைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் 5 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு ஃபேஸு. நான் இப்போ வாஷ் பண்ணியே காட்டுறேன் ஃபேஸை. நிறைய பேர் நம்ப மாட்டேன்றீங்க. ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படி இப்படி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போலாம் கிடையவே கிடையாதுங்க. உள்ளது உள்ளபடி தான் நமக்கு நம்ம சேனலில் ரிசல்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு முன்னாடி தான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபேஸ் செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் நல்லா சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இதை 1 மந்த்துக்கு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடுங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீங்கி ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஃபேஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு. கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஃபேஸுக்கும் என்னுடைய கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. எவ்வளோ வித்தியாசம் செம்மையாக இருக்குது ஃபேஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. See you. Bye bye.